கோவை, அதாவது கோயம்புத்தூர், தமிழ்நாட்டில் 2வது மிகப்பெரிய சிட்டி. அது சரி, இதுக்கெல்லாம் யாரு அனுமதி கொடுத்தது? ஊரும் பேரும் தெரியாத ஒரு பையனை கொண்டு வந்து இந்த குடும்பத்துல வச்சு வளர்க்கணுமா? எப்படி? நான் ஒத்துக்கவே மாட்டேன். ஏயா, இந்த திமிருக்கு நீயும் உடந்தையா? ஐயோ இல்லம்மா, நான் ஆரம்பத்திலே அவர்கிட்ட சொன்னேன். அவன் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கான்? அவன் இஷ்டத்துக்கு நடந்தா இங்க கேட்கறதுக்கு ஆள் இல்லையா? இங்க பாரு, இவரு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு சொத்து இது. அதை யாரோ ஒரு அனாத பையன் வந்து அனுபவிக்கிறதா? நானும் அவங்கிட்ட எவ்வளவு நாளா சொல்றேன், ஒரு அழகான புள்ளைய தத்து எடுக்கலான்னு. கேட்க மாட்டேங்கிறானே, கேட்க மாட்டேங்கிறான். எவ்வளவு நாளானாலும் சொந்த ரத்தத்துல ஒரு குழந்தை பிறக்குங்கிற நம்பிக்கையோட இருந்தவன் தான் அவன். அப்படி இருந்தவனுக்கு இப்ப என்ன ஆச்சு? உனக்கு தெரியுமா, உன் அண்ணனோட சமாச்சாரம்? உன் அருமை அண்ணன் யாரோ ஒரு அனாதை பையனை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வரானா. தயாராயிரு, ஆரத்தி தட்டெல்லாம் வச்சுக்கிட்டு வரப்போற மருமகனை வரவேற்கிறதுக்கு. அண்ணாவோட முடிவுல என்ன தப்பு இருக்கு? ஐயோ, எங்க மாரியம்மா! எதுக்கம்மா சாமிய கூப்பிடுறீங்க? விழுந்து விழுந்து கும்பிட்டாலும் அவங்கதான் கருணையே காட்டலையேம்மா. கடவுளே விரும்பாத போது நம்ம என்ன பண்ண முடியும்? அம்மா, எங்க அண்ணன் யோசிக்காம எந்த முடிவும் எடுக்க மாட்டாரு. அவர் எந்த முட்டாள்தனமும் பண்ண மாட்டாரு. அப்புறம் இந்த விஷயத்துல முடிவெடுக்க வேண்டியது நம்ம யாரும் இல்ல, அண்ணி மட்டும்தான். பாருங்க, அண்ணியும் சேர்ந்துதான் முடிவெடுத்திருக்காங்க. அம்மாடி மீனாட்சி, உனக்கு இருக்கிற நல்ல மனசுக்கு முன்னாடி அந்த கடவுள் கூட தோத்து போயிடுவாங்க. ஐயோ, சும்மா கிண்டல் பண்ணாதீங்க. வாங்க. அப்பா எங்க? அப்பா உள்ள இருக்காரு, பூஜையில இருக்காரு. சின்னப்பா இங்கே வெயிட் பண்ணுங்க. சின்னதுரை, நான் இங்க வந்தது யாருக்காவது தெரிஞ்சா என் வேலை போயிடும். கவலைப்படாதீங்க. ஆண்டவா, முருகா, மன்னிக்கணும். அப்பா, அந்த சங்கராஜோட அட்வொகேட் சின்னப்பா வந்திருக்காரு. முதல்ல ஆரத்தி, அப்புறம் தான் சின்னப்பா. அப்பா, இவர் சுப்பையா, இவர் என்ன தப்பு பண்ணாரு? இவன் கொடிஞ்சாம்பாறையில இருந்து வந்து நம்ம கூட சேர்ந்து 20 வருஷத்துக்கு மேலாச்சு. பார்க்க ஒரு மாதிரியா இருந்தாலும் கொஞ்சம் புத்திசாலித்தனம் உள்ளவன். ஐயா, நான் வேணும்னு எதுவும் செய்யலங்க ஐயா. பேக்கை பேங்க்ல வச்சுட்டு மறந்துட்டேன். திரும்பி வந்து பார்க்கும்போது அது அங்கே இல்லை. அந்த பேக்ல வெறும் 100 ரூபாய் தாங்க இருந்தது. ஏதோ 100 ரூபாய் திருட்டு போனதுக்காக இப்படியே பனிஷ்மெண்ட் கொடுப்பீங்க? 100 ரூபாய் இல்லடா, 100 லட்சம் இந்த திருட்டு முண்டம் போய் தொலைச்சிட்டு வந்திருக்கு. அந்த சேட்டை கொஞ்சம் கொஞ்சமா பிரெயின் வாஷ் பண்ணி 1 கோடி ரூபாய் அதிகமா வேல்யூ போட்டிருக்கிற டாக்குமெண்ட் அந்த பேக்குக்குள்ள இருந்துச்சு. இந்த முண்டம் அதை தொலைச்சிட்டு வந்து நிக்குது. இனிமே அந்த டாக்குமெண்ட் நம்ம கைக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படியா? மன்னிச்சிருங்க ஐயா, இனிமே இப்படி செய்ய மாட்டேன். நான் உன்னை எப்பவோ மன்னிச்சிட்டேன், ஆனா அந்த ஆண்டவன் உன்னை மன்னிக்கலையே. அதனால இதை நீ செஞ்சுதான். கற்பூரம் எங்கப்பா? அங்க இருக்குப்பா. வேண்டாங்க ஐயா, ஐயா ஐயா, என்ன விட்டுருங்க ஐயா. ஐயா ஐயா, வேண்டாங்க ஐயா, வேண்டாங்க ஐயா. ஐயோ ஐயோ, ஐயா ஐயா, வேண்டாங்க ஐயா. இனிமே நீ மேனேஜர் இல்ல, என்னுடைய பியூன். என்னோட கைத்தறி மாதிரி 24 மணி நேரம் நீ என் கூடயே. உள்ள என்ன ஒரு சவுண்டு? அது பூஜை, தண்டனை கொடுக்கறியா? அப்ப நானும் போட்டுமா? எப்ப வேணா, அப்புறமா. ஓ ஓ ஓ, சரி. வணக்கம். வணக்கம் வணக்கம். என்ன
சங்கர்ராஜா ஃபேமிலிலாம் நல்லா இருக்கு. எல்லாருமே பிரமாதமா இருக்காங்க. நல்லா இருக்க கூடாது, அதுக்காக தானே உன்னை நான் இங்க வரவழைச்சது. இங்க பார், நல்லா சொல்றத கேட்டுக்க. அந்த சங்கர்ராஜாவுக்கு எனக்கும் இப்ப நடக்கிற கோர்ட்டு கேஸ்ல தீர்ப்பு எனக்கு சாதகமா வரணும். அது மட்டும் இல்ல, மன்னாடியார் எக்ஸ்போர்ட் கம்பெனி அப்படின்னு ஒரு போர்டு இருக்கு பாரு, அதை தூக்கி எரிஞ்சிட்டு முதலியார் எக்ஸ்போர்ட் கம்பெனி அப்படிங்கிற போர்டை அந்த இடத்துல பிக்ஸ் பண்ணணும். புரியுதா சின்னப்பா? இந்த விஷயத்துல உன்னால என்ன செய்ய முடியும் சொல்லு. அது வந்து ரூலு சட்டம் அவருக்கு சாதகமா இருக்கு. ஐயய்ய, ஏய், இந்த முண்டத்தை ஏன்டா இங்க கூட்டிட்டு வந்த? இந்த ஆள்கிட்ட ஏதாவது சொன்னியா இல்லையா? உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு தானே கூட்டிட்டு வந்தேன். இல்ல, நான் என்ன பண்ணணும்னு நீங்க சொல்லவே இல்லை. சொல்றேன். கோர்ட்ல என் வக்கீல் கிட்ட வாதாடி நீ தோக்கணும். புரியுதா? ஓ, அப்படி தோக்கிறதுக்கு உனக்கு என்னுடைய பரிசு 50 லட்சம். என்னையா 50 லட்சம் கம்மியா போயிடுச்சா? இல்ல 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 இல்ல, போதும் போதும், அது போதும் முதலியார். இனிமே எல்லாமே இந்த சின்னப்பா பாத்துக்கிறேன். சின்னதுரை, நம்ம வக்கீலை இவரை சந்திச்சு பேசுறதுக்கு ஏற்பாடு பண்ணு. 50 லட்சம். சரி, டைம் நான் அப்புறம் ஃபோன் பண்ணி சொல்றேன். சரி சரி, ஓகே. 50 லட்சம் கடவுளே, 50 லட்சம் கடவுளே. சேலத்துல ஒரு ஃபிளாட் வாங்கணும். ஆனா இந்த விஷயம் மணிமாறன் பையன் பிரசாந்துக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அவன் ஐயோ என்ன ஃபிளாட் ஆக்கிடுவானே. ஐயோ, மே கம் இன் மேம்? Yes. What do you want? மேடம், நான் கொஞ்சம் மாடர்ன் டிசைன்ஸ் ரெடி பண்ணிருக்கேன் அந்த மும்பை கம்பெனிக்காக. Show me. Shit, what's this? ரொம்பவே ஓல்டு டிசைன்ஸா இருக்கு. மேடம், கடந்த 2 மாசமா நான் ரொம்ப கஷ்டப்பட்டு ரெடி பண்ண டிசைன்ஸ். இவ்வளவு நல்ல டிசைன்ஸ் எந்த கம்பெனியும் எஸ்டாப்லிஷ் பண்ணதே இல்ல. அப்படின்னு யார் சொன்னா? உங்க ஒர்க் நல்லா இருக்குன்னு நீங்க மட்டும் சர்டிபிகேட் கொடுத்தா போதுமா? சி மிஸ்டர் பிரசாந்த், பல மாசம் உழைச்சாலும் நல்ல ப்ராடக்ட்ஸ் வரும்னு அவசியம் இருக்கா? இங்க கிரியேட்டிவிட்டி இருக்கிறவனுக்கு அட்ராக்டிவிட்டி டிசைன் பண்றதுக்கு மாசம் தேவையில்ல, சில மணி நேரமே போதும். சாரி மேடம், நான் மறுபடியும் மாடிஃபை பண்ணிட்டு வரேன். நோ, நீங்க கஷ்டப்பட வேண்டாம். உங்களை விட திறமை இருக்கிற நிறைய யங்ஸ்டர்ஸ் இந்த ஊர்ல இருக்காங்க. கழுத்துல டெக்ஸ்டைல் டிசைனர்னு பேஜும் போட்டு மாசமான சம்பளம் வாங்கி இங்க சொகுசா உட்கார்ந்து. நிறுத்துறீ. மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? இந்த சீட்ல உட்கார்ந்தா வாய்க்கு வந்தபடியில பேசலாம் நினைச்சிட்டு இருக்கியா? இங்க பாரு, என்னோட ஐடென்டிட்டி எல்லாம் கேள்வி கேட்டேன்னு வச்சுக்கோ, அப்புறம் என் சுயரூபத்தை பாத்துருவேன். எக்ஸலென்ட். சூப்பர் ஸ்டாரும் இளைய தளபதியும் தோத்து போயிருவாங்க. ஆனா நல்ல ஆக்டர் நீதான். வாவ், என்ன ஒரு அற்புதமான நடிப்பு. சத்தியமா சொல்லணும்னா நடுவுல நானே கொஞ்சம் பயந்துட்டேன். உண்மையிலேயே நீ ஒரிஜினலா மாறிட்டியோன்னு. சீக்கிரம் கிளம்பு. இங்க நம்ம உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறது யாராவது பார்த்தா அண்ணன் காதுக்கு போயிரும், கதை கந்தலாயிரும். ஓ, அப்புறம் இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டே, காதலர் தினம்னு சொல்லுவாங்க. நாம இன்னைக்கு என்ஜாய் பண்ண வேண்டாம்? ஆசைய பாரு, அதெல்லாம் நம்ம காலேஜ்ல படிக்கும்போது என்ஜாய் பண்ணிருக்கோம். லைலா மஜ்னு மாதிரி. நாம படிச்ச அண்ணா யூனிவர்சிட்டில. மறந்து போச்சா? காதலுக்கு வயசெல்லாம் இல்ல கண்ணா, சும்மா கழட்டி விடாம மரியாதையா கூட வந்துரு. நோ சான்ஸ் டியர். இன்னைக்கு எனக்கு அதை விட ரொம்ப இம்பார்ட்டன்டான வேலை இருக்கு. இன்னைக்கு அண்ணா ஹாஸ்பிடல்ல இருந்து பையனை கூட்டிட்டு வராரு. அவங்க வரதுக்கு முன்னாடி நான் வீட்டுக்கு போகணும். நம்ம ஒண்ணா போலாம். சாரி, அவங்கள ரிசீவ் பண்றதுக்காக அங்கிள் எப்பயோ போயிட்டாரு. ஆக்சுவலி நான் நீ வரதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆக்சுவலி இன்னைக்கு கம்பெனியோட ஃபுல் சார்ஜ் உனக்கு மட்டும்தான். See you.
வேலு வேலு எழுந்திரி. வா. அம்மாக்கா என்ன ஆச்சுன்னு தெரியல. நான் ரொம்ப நேரமா பெல் அடிச்சிட்டு இருக்கேன், கதவை திறக்கவே இல்லை. என்ன நடக்க போகுதோ? போன்ல நீங்க என்கிட்ட பேசும்போது எனக்கு புரிஞ்சது அம்மா ரொம்ப கோவமா இருக்காங்கன்னு. ஃபேஸ் பண்ண போறத நினைச்சா தான் உடம்பெல்லாம் நடுங்குது. அத அன்னைக்கு நீங்க அந்த முடிவு எடுத்தீங்களே, அன்னைக்கு யோசிச்சு இருக்கணும். உன் பேர் என்ன? வேலு. வேலு உள்ள வா. உள்ள வா. மீனாட்சி இங்க வா. என்ன இதெல்லாம்? அதான் சாக்ஷாத் பாகியலட்சுமி அம்மா, நம்ம அம்மா. ஒண்ணும் பார்க்காத, இதெல்லாம் உனக்காகத்தான். ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கல, குளிச்சிட்டு சாப்பிடலாம். வா. நல்ல வேலை செஞ்ச. ஓ சந்தோஷத்தை தவிர எனக்கு வேற என்னடா வேணும்? இங்க பாரு, இவனை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அம்மாடி, நம்ம வயித்துல பிறந்தாதான் குழந்தைங்கிறது இல்ல, மத்தத மனசார ஏத்துக்கிட்டாலே போதும். நாடோ வீடோ பாஷையோ நிறமோ ஒண்ணு அதுக்கு தடை இல்ல. இன்னைக்கு தை மாசம் பூரம். தை பிறந்தா வழி பிறக்கும்னு சொல்லுவாங்க. நீங்க எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கங்க. இனிமே இந்த நாள் தான் இவனோட பிறந்த நாள். இதெல்லாம் மாரியம்மாவோட அனுகிரகம். வா. ஆனா இப்ப உங்களுக்கு சந்தோஷமா? இப்பதான் நெஞ்சுக்குள்ள இருந்து ஒரு பெரிய பாரம் விலகின மாதிரி இருக்கு. ஆஹா, என்ன இது மீனு? இது கனவா நினைவா? எல்லாமே அம்மா தான் பண்ணாங்க. சாந்தி அக்காவை ஒரு வேலை கூட பண்ண விடல. வா வா, உட்கார் உட்கார். இங்க பாத்தியா, பாட்டிமா உனக்காக என்னெல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன்னு பாரு. உனக்கு இஷ்டமானதை நீ சாப்பிடு. பூரி இருக்கு, இட்லி இருக்கு, சாப்பிடு, நல்லா சாப்பிடு. மாறா, நம்ம வேலு பையன் ஒரு பெரிய ஆபரேஷன் முடிஞ்சு வந்திருக்கான். அவனோட ஆரோக்கியத்துக்காகவும் ஆயுசுக்காகவும் நம்ம மாரியம்ம கோயில்ல ஒரு பெரிய வெள்ளி விழா நடத்தணும். சீக்கிரம் அதுக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் செய்யணும். எந்த குறையும் இருக்க கூடாது. சரி, கண்டிப்பா நீங்க சொல்ற மாதிரியே செஞ்சிடலாமா? டேய் வேலு, இங்க பாரு, சாப்பிடு. இதெல்லாம் பாட்டி உனக்காக செஞ்சது. இந்தா, இத சாப்பிடு. இந்தா, இத சாப்பிடு. எனக்கு சாப்பாட கொஞ்சம் மீன் குழம்பு இருந்தா போதும். சோறும் மீன் குழம்புமா? என்னடா, என்ன இங்க கலாட்டா? என்னடா, எப்ப வந்த? அம்மா, நீங்க எங்களுக்கு கடவுள் மாதிரி. பெரியவர் கொடுத்த இந்த வாழ்க்கை
இந்த குடும்பத்துக்காக எங்க உயிரையே கொடுப்போம். ஐயோ எத்தனை தடவை சொல்லுவேன். போங்க 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 போங்க. வர்ற வெள்ளிக்கிழமை நம்ம கோவில் திருவிழா வருது, மறந்துடாத. நேரத்துல வந்துடணும். திருவிழாவா? கரகாட்டம் இருக்கா? இருக்கு. சாப்பாடு இருக்கா? எல்லாம் இருக்கு. அப்ப நாங்களே இருப்போம்.